வணக்கம் நண்பர்களே. எஸ்ஆர்பி இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற 5ஆம் தேதி. அதுக்கு வந்து எல்லாரும் தயாராகணும். அதே போல் டிஆர்பி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டும் வெகு விரைவில் வரப்போகுது. ஸோ நல்ல ஸ்கோர் எடுத்துருக்குவீங்க. நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 200 கொஸ்டின்ஸ்க்கு 150க்கு மேலே போட்டவங்க எல்லாருமே வந்து டிஆர்பி படித்தவங்களும் நம்ம இன்டர்வியூக்கு வந்து இப்போ இருந்தே தயாராகலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு 200 கொஸ்டினை எவ்வளோ கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க, 0.85 போட்டு 170 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்காங்க, ப்ளஸ் 30 மார்க் இன்டர்வியூ. சரிங்களா? இந்த இன்டர்வியூல 1 மார்க் 2 மார்க் கூட உங்க லைஃபே மாற்றலாம். அதனால வந்து எந்த அளவு சிறப்பான எஃபோர்ட்டை இந்த இன்டர்வியூல கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு டெடிகேட்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அதற்கான கைடன்ஸ் வந்து நம்ம சேனல்ல ரெகுலராக பண்ண போறோம் அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான அறிமுக வகுப்பு தான் இன்னைக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முந்தைய இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்விகள் தொகுப்பு நான் சொல்ல போறேன். அப்புறம் பேசிக்கா இன்டர்வியூ மேனர்ஸ் என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேவா? அதனால புதுசா பாக்குறீங்க, கோஆபரேட்டிவ் பேங்க்ல வேலை வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து நம்ம நேற்றைய காணொலியில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ட்ரெஸ் கோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து நீங்க ஃபார்மல் ட்ரெஸ் கோட் தான் போட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். டக்கின் பண்ணிட்டு போகலாம், ப்ரொஃபஷனலா போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அதே போல வந்து கிளீன் சேவ் பண்ணியிருக்கணும். ஸோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோன்னே நம்ம அப்பியரன்ஸே வந்து நம்ம வேலை பார்க்க தயார் இல்லை போல்கோ, வேற பக்கம் சிந்தனை செலுத்துவோம் போல்கோ அப்படின்னு நினைச்சக்கூடாது. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து உள்ளக்கு போயிட்டீங்கனாலவே நீங்க மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்க ரிலேஷனோ யாரோ வந்து உள்ள கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ மொபைலை வந்து கையில கண்டிப்பான முறையில் எடுத்துட்டு போக வேண்டாம். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஓவரா வந்து ஸோ நம்மகிட்ட நகை இருக்கு, செயின் இருக்கு, கையில மோதிரம் இருக்கு, அப்படிலாம் வந்து நம்ம வெளிக்காட்டிக்க வேண்டாம். ஸோ நம்ம அதாவது என்னன்னா, ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து வேற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சரிங்களா? அது வந்து போடுறது யாரும் இந்த மாதிரி ஜுவல் போடுறதோ இல்ல செயின் போடுறதோ மோதிரம் போடுறதோ யாரும் வேண்டாம்னு சொல்லல. ஆனா அவங்களுடைய பார்வை வந்து வேற மாதிரி வந்து யோசிக்க தோணும். ஸோ இன்டர்வியூல ஸோ அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. நார்மலா ஃபார்மலா போங்க. அப்பியரன்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பத்தியும் சொல்லியிருந்தோம். சரிங்களா? செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அது கண்ணாடி முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க வந்து முன்னாடி வந்து உங்களை பத்தி ரிப்பீட்டடா சொல்லி பாருங்க. ஸோ தங்கு தடையின்றி, அதாவது சிறப்பான தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். அது போல உங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கூட ரொம்ப பதட்டத்தோடையோ பயமோடையோ அப்படின்னு அவசரப்பட்டு கொடுன்னு அப்படியே அதாவது படப்படன்னு பேச அப்படியும் பேசக்கூடாது. நிறுத்தி நிதானமா நீங்க சொல்ல வந்ததை அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அப்ப நீங்க ஒரு விஷயம் சொல்றேன்னா அதை அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி புரிகிற விதத்துல வந்து நீங்க சொல்லணும். ஓகேவா? சோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியாதுங்க. சரிங்களா? அதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து உங்கள்கிட்ட அந்த கொஸ்டினே தெரியல அப்படின்னா என்ன பண்ணணும்? சாரி சார், அந்த அளவுக்கு எனக்கு நான் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன், தவறு தான், நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன், அந்த மாதிரி வந்து சொல்லிங்க. சரிங்களா? ஸோ அவங்க மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம இதுதான் பண்ண முடியும். சப்போஸ் தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னா அது தெரியல வெளிப்படையாக சொல்லல, அந்த தவறு கிடையாது. சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம என்ன ஏற்கனவே சொல்வது போல வந்து செல்ஃப் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டீங்க. நீங்க என்ன டிகிரி, பேஸ்டு ஆன் யுவர் டிகிரி, பேஸ்டு ஆன் யுவர் ப்ரீவியஸ் ஒர்க்கிங் டீடைல்ஸ், இதை பேஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து கடந்த முறை கேட்கப்பட்ட கேள்வியில் உங்களுக்கு தொகுப்பு சொல்றேன். ஒரு பேப்பர் பென் எடுத்து வச்சு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூற்றுவின் எத்தனை அடுக்கு, கூற்று வந்து எத்தனை அடுக்கா இருக்கு? சரிங்களா? கூட்டுவின் 3 அடுக்கு. சரிங்களா? கூட்டு வந்து 3 அடுக்கு. மத்திய, மாநில, தொடக்க. சரிங்களா? மத்திய, மாநில, தொடக்க. சரிங்களா? அப்ப கூற்றுவின் அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டதுதான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநில, அது ஸ்டேட் இருக்கு, அதாவது மாநில கூற்று வங்கிக்கு எங்க வந்து எந்த வங்கி வந்து கடனுதவி அளிக்கிறது? மாநில கூற்று வங்கிக்கு எந்த வங்கி கடனுதவி அளிக்கிறதுனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் மாநில கூட்டுறவு வங்கிக்கு கடனுதவி அளிக்கிறது. சரிங்களா? ஸோ எந்த அடிப்படையில் அவங்க நிதியுதவி கொடுக்குறாங்க? ஆர்பிஐ வந்து எந்த அடிப்படையில நிதியுதவி கொடுக்குறாங்க? அப்புறம் வந்து கூட்டுறவு எதற்காக உருவாக்கப்பட்டது? ஸோ கோஆபரேட்டிவ் வந்து எதற்காக உருவாக்கப்பட்டது? ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னா எத்தனை மெம்பர்ஸ் தேவை? ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி
கோஆபரேட்டிவ்ல வந்து ஆரம்பிக்கணும்னா எத்தனை மெம்பர்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி, அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், என்டிபி நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து இதுக்கோட அப்ரிவேஷன், இது என்னது அப்படிங்கிறத பத்தி கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்க தான் நெட்ல தேடி படிக்கணும், சரிங்களா? அப்படின்னா தான் உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் வரும், சரிங்களா? அதனால ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷனலா நீங்க என்னன்னு படிச்சு வச்சுக்கோங்கன்னா ஜிஎஸ்டியை பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டியை பத்தி கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஜிடிபி என்டிபி படிக்கிறீங்களோ அதே போல ஜிஎஸ்டி இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஜிஎஸ்டி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி, உதாரணமா கோல்டுக்கு வந்து எவ்வளவு ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க, சாப்பிட்ற உணவுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி, இந்த மாதிரி வந்து நம்ம போனுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி, இந்த மாதிரி ஒரு பிரைமரியா இருக்கிற விஷயங்களா தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. கண்டிப்பா வந்து ஜிடிபி பத்தி ஜிஎஸ்டி பத்தி கொஸ்டின் வரும். ஜிடிபி என்னன்னு கேட்பாங்க, என்டிபி என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பா வந்து பேங்கிங் இன்டர்வியூல கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம இருக்குன்னா பேலன்ஸ் ஷீட்னா என்ன அப்படின்னு கேட்காங்க, சரிங்களா? பேலன்ஸ் ஷீட் அதோட பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக அது வந்து இயர்லி வந்து அதை ரிப்போர்ட் பண்றாங்க, பேலன்ஸ் ஷீட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, சரிங்களா? பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ், ஸோ அப்புறம் வந்து பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அது பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸ், பிஆர்எஸ் ஸ்டேட்மெண்ட், பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்போர்ட்டா இருக்கும். ஸோ அது என்ன பர்பஸ், நீங்க பேங்கிங் போறவங்க இதெல்லாம் பேசிக்கா நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு போகணும், ஓகேவா? ஃபைனான்சியல் இயர், ஸோ அது எப்போ தொடங்க எப்போ முடியுது எல்லாருக்கும் தெரியும். ஃபைனான்சியல் இயர் பத்தி தெரிஞ்சுக்க. அதே போல கோஆபரேட்டிவ் வந்து எந்த தமிழ்நாட்டில் எப்போ உருவாக்கப்பட்டாங்க, இந்தியாவில் எப்போ உருவாச்சு, வேர்ல்டுல எப்போ உருவாச்சு. அப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் சொந்தமா தந்தை இருப்பாங்கல்ல, ஸோ நவீன கூட்டுறவின் தந்தை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய கூட்டுறவின் தந்தை, இந்த மாதிரி வந்து தந்தை அடிப்படையில முக்கியமான பேர்களை வந்து நல்லா யாவச்சு படிச்சுட்டு போங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கீழ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து உங்க ஊர் பெருமைகள் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப மதுரைனா நான் மதுரை இருக்கிறதுனால மதுரையில என்ன சுற்றுலாத்தலம் இருக்கு, மதுரையில என்ன பெருமை இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். நான் உதாரணத்துக்கு சொன்னேன், இப்ப மதுரைனா மதுரை மீனாட்சி, அப்புறம் வந்து என்ன இருக்கு, அழகர் கோவில் இருக்கு, அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் இருக்கு, 6 படை வீடுல 2 படை வீடுமே மதுரையில தான் இருக்கு. ஒண்ணு திருப்பரங்குன்றம், இந்த பழமுதிர்ச்சோலை அழகர் கோவில் அந்த மேல மலை மேல இருக்கு. அப்புறம் வந்து நிறைய சமணர்கள் வந்து இங்க இருக்கு. அப்புறம் வந்து மதுரைக்கு பக்கத்துல கீழடி அகலாய்வு சிவகங்கை மாவட்டத்துல நடைபெறுது, அது இருக்கு, ஓகேங்களா? ஸோ இத மாதிரி வந்து நீங்க மதுரையை பத்தி என்ன தெரியணும். இப்ப மதுரையில எந்த யூனிவர்சிட்டி இருக்கு, ஸோ காமராஜ் யூனிவர்சிட்டி இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பேர் என்ன கேட்பாங்க, ஓகேவா? ஸோ மதுரையில இப்ப வந்து நான் மதுரையில இருக்கேன்னா மதுரையை பத்தி ஒரு ஜிகே இருக்கு. உலகிலேயே சாரி இந்தியாவிலேயே ஒரு ஸ்வச் பாரத் மிஷன் மூலமா இந்தியாவிலேயே வந்து அசுத்தமான நகரங்கள் பட்டியல் எடுத்திருக்காங்க, சரிங்களா? அந்த அசுத்தமான நகரங்கள் பட்டியல மதுரை நம்பர் 1, சென்னை வந்து 3வது இடத்துல இருக்கு, ஓகேவா? அப்ப வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் நான் டீச் பண்றேன், அதுவே நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னா வேலை வேணுங்கிறவங்க வந்து என்னை விட நீங்க பல மடங்கு தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க, சரிங்களா? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால இந்த இது தெரியுது. அப்போ வந்து நீங்க எக்ஸாமுக்காக நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, சரிங்களா? உலகத்துல என்ன நடக்குது இப்ப நியூஸ் பேப்பர்ல பார்க்கலாம், பேஸ்புக்ல பார்க்கலாம், அதாவது காட்சிகள், அது வீடியோவா பாக்குறது வந்து அப்படியே மறந்துருங்க. எப்பயுமே ஒரு விஷயம் வீடியோ பாக்குறது, நம்ம சினிமா பார்க்கறோம் அதே நினைச்சிட்டு இருக்க கிடையாது. அப்ப ஒரு படிப்பா நம்மளா ரீட் பண்ணி படிக்கும் போது அது மனசுல ஏறும், அது மனசுல இல்ல மைண்ட்ல ஏறும், ஓகேவா? அப்ப வந்து செய்தித்தாள் படிக்கிற வந்து நீங்க வந்து எக்ஸாம்க்கு எல்லாம் வாழ்க்கைக்குமே நிறைய விஷயங்கள் அது வந்து கத்துக்கலாம், உலகம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத கத்துக்கலாம். ஸோ அதனால செய்தித்தாள் படிக்கிற பழக்கத்துக்கு வச்சுக்கோங்க, அது என்னைக்குமே உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? அப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் மத்திய பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, முதியோருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, நார்மல் பீப்புளுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, விவசாய கடனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நகை கடனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இதெல்லாம் வந்து பண ஓட்டம், அதாவது முந்தைய இதுல வந்து கேட்கப்பட்ட கேள்விகள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு போங்க, ஓகேவா? ஸோ நான் டெய்லி வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணி வீடியோ பண்ணத்தான் போறேன். ஸோ எனக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுட்டு போங்க, ஓகேவா? ரொம்பவே நம்ம அடுத்த காணொலியில இன்னமும் நம்ம டீட்டெயில்டா நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பத்தி பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன தகவலை வச்சுட்டு
நீங்கள் வந்து நெட்டில் தேடி வச்சு நீங்கள் நோட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அப்புறம் வந்து நான் என்ன சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா கேட்பாங்க. குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தேன்னா விமென் வேர்ல்டு கப்பை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? விமென் வேர்ல்டு கப்பை பற்றி நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன். விமென் வேர்ல்டு கப் வந்து எங்கே நடந்தது? விமென் வேர்ல்டு கப் யார் வின் பண்ணா? ஸோ அதே நான் சொல்றேன், இந்தியா தான் வின் பண்ணுச்சு. விமென் வேர்ல்டு கப் வின் பண்ணாங்கல்ல, நம்ம வந்து அந்த இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் பேர் என்ன? எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கேப்டன் பேர் சொல்லுங்க. அப்புறம் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் யார் வாங்கினா, மேன் ஆஃப் த சீரீஸ் யார் வாங்கினா, இந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல அதிக ரன் எடுத்தவங்க யாரு? ஓகேவா? இதெல்லாம் வந்து கேட்கலாம். சரிங்களா? நம்ம வந்து ஏன்னா விமென் வேர்ல்டு கப் முதல் தடவையா இந்திய மகளிர் அணி வந்து வென்றிருக்காங்க. சரிங்களா? இந்திய மகளிர் அணி வென்றிருக்காங்க. 13வது வேர்ல்டு கப்ல இந்திய மகளிர் அணி வென்றிருக்காங்க. அப்ப அதை பத்தி கொஸ்டின் கேட்கலாம். கண்டிப்பா இந்த விமென் வேர்ல்டு கப் ஒரு கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? இப்ப கூட வந்து ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து தமிழ்நாட்டில் நடக்குது. நேற்று வந்து துணை முதலமைச்சர் அதுக்கான லட்சினியை வெளியிட்டிருக்காங்க. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது தெரியும்னா நீங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நீங்க டிஆர்பி ஹை ஸ்கோர் பண்ணவங்களும் எஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணவங்களும் கொஞ்சம் இந்த லாஸ்ட் 1 மந்த் நியூஸ் பேப்பர் எடுத்து கொஞ்சம் படிச்சுட்டு போறது உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை தரும். ஸோ நம்மளும் கைடன்ஸ் கொடுக்குறோம். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு குரூப் ஆரம்பிக்கலான் இருக்கேன். எஸ்ஆர்பி இன்டர்வியூக்கு போறவங்க மட்டும் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க நான் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கு. அதன் மூலமா வந்து நான் எஸ்ஆர்பி வந்து இன்டர்வியூ கைடன்ஸ் ஒரு குரூப் இருக்கு, அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க குழுவா இருக்குன்னா அதுல உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் கூட நான் ரெடி பண்ணி ப்ரொவைட் பண்றேன் எஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக. வேணுங்கிறவங்க இணைந்து பயன்பெறுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து என்னென்ன எதை டாபிக் பத்தி பேசணும்னு கூட சொல்லுங்க, நம்ம அடுத்தது டீட்டெயிலாக அதை பத்தி நம்ம வீடியோ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சிருங்க. உங்க நண்பர்களுக்கும் தேவையான அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.